ரெவல்யூஷனோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸே எஜுகேட் பண்றதான்னு சொல்லி ஷேக்வாரா சொல்லுவாரு. அதை தான் லா விலாஸ்ல வந்து இறங்கணும்னு ஷேக்வாரா பண்ண ஆரம்பிச்சாரு. வீடு வீடா போய் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. மக்கள் எல்லாரையும் கூட்டம் கூட்டமா உட்கார வச்சு அவங்கள்ட்ட பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. எதுக்காக இந்த புரட்சி நடத்துறோம், யாருக்காக இந்த புரட்சி நடத்துறோம், இந்த புரட்சி வெற்றி பெற்றா என்னென்ன செய்வோம்னு சொல்லி மக்கள்கிட்ட பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு ஷேக்வாரா. ஏன் பண்ணையார்கள்ட்ட விவசாயிகள் கூலியை உறிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவங்க அடிமையா இருக்காங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு ஷேக்வாரா. இந்த புரட்சி வெற்றி பெற்றுடுச்சுன்னா நில சீர்திருத்தம் ஏற்பட்டு நம்ம எல்லாருக்கும் நிலங்கள் கிடைச்சிடும் சொல்லி ஷேக்வாரா பேசுறாரு. அப்ப விவசாயிகள் எல்லாம் கேட்கிறாங்க, இந்த புரட்சிக்கு எங்களால என்ன உங்களுக்கு செய்ய முடியும்? நாங்க துப்பாக்கியை பிடிச்சி சண்டை போட்டது கிடையாது, போர்க்களத்துல இறங்கி பங்கெடுத்தது கிடையாது, எங்களால என்ன உங்களுக்கு செய்ய முடியும்ன்றப்ப ஷேக்வாரா சொல்றாரு, நீங்க கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருங்க, இந்த போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு சொல்லி ஷேக்வாரா உங்களுக்கு நம்பிக்கை விடுறாரு. இனிமே இங்க புரட்சி படைன்னு சொல்லாம விவசாய படைன்னு சொல்லி கம்பீரமா உச்சரிக்கிறாரு. இதை கேட்டு மக்கள் எல்லாம் மோட்டிவேட் ஆகி அவங்க கூட வர ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கியூபா புரட்சி வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லி இனிவரும் வீடியோக்களை பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.